தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடுகிற உங்க சகோதரி, நம்ம சகோதரி, படித்தவர், பண்புள்ளவர், பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் பிரச்சனை என்று சொன்னால் முதலில் குரல் கொடுக்கிற வீர பெண்மணி, நம்முடைய பாரதி சொன்னதை போல புரட்சி பெண்மணி, புதுமை பெண், வீராங்கனை, சாதனை பெண் என்று போற்றப்படுகிற நம்முடைய சகோதரி முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை ஆதரித்து நீங்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டும், வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதற்காக உங்களை பார்த்து பாசத்தோடு கேட்க வந்திருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர், இந்திய அரசாங்கத்தின் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து உலக நாடுகள் எல்லாம் பாராட்டுகிற, இந்திய நாடு முழுவதும் ஏழை மக்கள் பயன்படுகிற, எல்லா மக்களும் பயன்படுகிற 108 ஆம்புலன்ஸ் என்ற உயர்ந்த திட்டத்தை கொண்டு வந்தவர். பக்கத்தில் இருக்கிற, எனக்கு பின்னால் இருக்கிற பெரும்பாலும் ஆரம்ப சுகாதார நிலையம், இது மாதிரி எல்லா ஆரம்ப சுகாதார நிலையம், அரசு மருத்துவமனை, மாவட்ட மருத்துவமனைகள் எல்லாம் தர உயர்த்துவதற்கு உத்தரவு போட்டு தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் என்ற உயர்ந்த திட்டத்தை இந்திய நாட்டுக்கே கொடுத்த நம்முடைய சாதனை அமைச்சர் என்று பாராட்டப்படக்கூடிய, புகையிலை ஒழிப்புக்கு பாடுபட்ட, கையெழுத்திட்ட, உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத உயர்ந்த 4 விருதுகளை பெற்ற ஒரே இந்தியர், ஒரே தமிழர் என்று பாராட்ட பெற்ற நம்முடைய சென்னை அன்புமணி அவர்கள் உங்களை பார்த்து ஓட்டு கேட்டு வந்திருக்கிறார்கள். இங்கே பெருந்தொருளாக கூடியிருக்கிற அருமை சகோதர சகோதரிகளே, இந்த கூட்டத்தில் சக்தி மிக்க தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள். அதுக்கு மேலாக வெட்டிவாய் என்று சொன்னால் கட்டி வந்து காலடியில் வைக்க இருக்கிற வீரமிக்க இளம் சிங்கங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். அருமை சகோதர சகோதரிகளே, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே, இந்த பெரும்பாலை பகுதியில் வாழக்கூடிய வாக்காளர் பெருமக்களே, கடைகளை நடத்தி கொண்டிருக்கிற வணிக பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் நம்முடைய தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில இதுவரைக்கும் தருமபுரி வரலாற்றில் இல்லாத ஒரு பெண் வெற்றி பெறுவது உறுதி 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 என்று 10 நாளா பேசப்படுகிறது. நம்முடைய சகோதரி பெண் வேட்பாளர் வெற்றி உறுதி. முதலாக ஒரு பெண் நாடாளுமன்றத்துக்கு போறது நமக்கெல்லாம் பெருமை. அது சாதாரண பெண்ண, படித்தவர், ஆராய்ச்சி பட்டம் பெற்றவர், ஆராய்ச்சி பண்ணி பட்டம் பெற்றவர். இன்னைக்கு உலகத்தெல்லாம், உலக நாடுகளை எல்லாம் ஒருங்கிணைக்கிற மிகப்பெரிய சபை ஐநா சபை. அந்த ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்ட பசுமை தாயகம் என்ற அமைப்பின் மூலம் ஐநா சபைக்கு சென்று வாதாடியவர், உலக நாடுகளில் பல கருத்தரங்குகளில் மாநாடுகளை நடத்தி சாதனை பேசி சாதனை படைத்த வீர பெண்மணி தான் நம்முடைய வேட்பாளர் சகோதரி முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள். அப்படி சாதனை பெண்மணி. சரி, டெல்லிக்கு போனா எங்க தருமபுரி மாவட்டம், பின்தங்கிய மாவட்டம், சென்னை அன்புமணி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து சாதனை படைத்தார். அவர் தொட்ட சாதனை, விட்ட சாதனை எல்லாம் நிறைவேற்ற வேண்டாமா? அதுக்கு நாடாளுமன்றத்தில் வாதாட வேண்டாமா? வாதாடணும்னு சொன்னா அங்க போய் பேசணுமா வேண்டாமா? என்ன பேசுறது? தமிழ்ல பேசுறோமா? இலக்கிய நயத்தோட பேசக்கூடிய வீரப்பெண். அதே மாதிரி இங்கிலீஷ்ல பேசுறோமா? சரளமான இங்கிலீஷில் பேசக்கூடிய, ஆங்கிலத்தில் பேசக்கூடிய ஆங்கில புலமை பெற்றவர். பிரதமருக்கு, மத்திய அமைச்சர்களுக்கு, வடநாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு புரியுற மாதிரி இந்தியில பேசுறோமா? இந்தியில் விவரமாக பேசக்கூடியவர். இப்படி பன்மொழி பேசக்கூடிய பன்மொழி வித்தகர் தான் நம்முடைய வெற்றி வேட்பாளர். உங்களுக்கு எதுனாலும் பிரச்சனைக்கு ஓடி குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பெண் வேட்பாளர். நாங்க 10 நாளா அரூர் பாப்பிரெட்டிப்பட்டு எல்லாம் போயிட்டு வந்துட்டோம். போனா சொல்றாங்க, இந்த சகோதரிகள்லாம் என்ன சொல்றாங்க, பெண்கள்லாம் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, நாங்கெல்லாம் கட்சியை பார்க்க மாட்டோம், இந்த முறை எங்க சகோதரி பெண் எம்பி ஆகணும், பெண்கள்லாம் ஓட்டு போடுறேன்னு சொல்றாங்க. இந்த இளைஞர்கள் எல்லாம் சொல்றாங்க, இளைஞர்கள் என்ன சொல்றாங்க, அக்கா
தைரியமா போங்க. எங்க ஓட்டு எல்லாம் இளைஞர் ஓட்டு எல்லாம் உங்களுக்கு தான், மாம்பழத்துக்கு தான் அப்படின்னு இளைஞர்கள் வீரத்தோட குதிக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் இதே நிலைமை. உறுதியா வெற்றி பெறணும், மாற்றமே இல்லை. நம்முடைய சென்னை அன்புமணி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினரா இருந்து எவ்வளவு சாதனை படிச்சாருன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இந்த தருமபுரி மாவட்டம் வளர்ச்சி மாவட்டம், இது காவிரி உபரி நீர், தருமபுரி காவிரி உபரி நீர் வந்தாதான் இது வளங்குறிக்கும் மாவட்டமா மாறுன்னு சொல்லி கையெழுத்து இயக்கம் 10 லட்சம் கையெழுத்து இயக்கம், போராட்டம், நடைபயணம் உங்களுக்கு தெரியும். அது இன்னும் நடக்கல. இன்னைக்கு அதே மாதிரி மொரப்பூர் தருமபுரி ரயில்வே திட்டத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, நிதி ஒதுக்கினாரு, பாதியால நடந்துச்சு, மீதி நிக்குது. அப்ப மீதி நிறைவேற வேண்டாமா? இப்படி அவர் எடுத்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய வல்லமை பெற்ற வேட்பாளர் நம்முடைய சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெறுவது உறுதி. அதோட உங்க சகோதரர் GK மணிக்கு 3 முறை நீங்க ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்குனீங்க. நானும் ரொம்ப அடக்கத்தோட உங்களை வந்து பேசுறேன். முடிஞ்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப பெரும்பாலையில் இருக்குது இந்த பள்ளிக்கூடம், இது மேல்நிலை பள்ளியா மாத்தணும். 2 விடுதிகளை கொண்டு வந்தோம். உங்களுக்கு தெரியும், பெண்கள் தங்கி படிக்கிறதுக்கு, ஆண்கள் தங்கி பக்கத்துல கலப்பம்பாடியில, நீங்க சுற்று வட்டாரத்துல எல்லா இடத்துல வந்திருக்கிறீங்க. செல்லமுடியில இருந்துலாம் வந்திருக்கிறீங்க. செல்லமுடி பள்ளிக்கூடம் எப்படி இருந்துச்சு? மேல்நிலை பள்ளியா. இப்படி பல திட்டங்களை நம்ம அங்க கொண்டு வந்திருக்கிறோம். ஏரியூர்ல கல்லூரி கொண்டு வந்திருக்கிறோம். அதிகமா பேசல, அடக்கத்தோட பேசுறோம். இப்ப கூட குடிநீர் பிரச்சனைன்னு பூச்சூர், ஏரியூர், செல்லமுடியில இருந்தவங்களாம் தெரியும். எத்தனை அதிகாரிகளை கூட்டிட்டு வந்து பார்த்தேன். என்ன தேவராஜ் உங்களுக்கு தெரியும், நம்ம அத்தனாரி பெரியவருக்கு தெரியும், சதாசிவத்துக்கு தெரியும், எவ்வளவு நாளா போய் சுத்தணும்னு தெரியும். அதிகாரிகள் எத்தனை டீம், எத்தனை குழு, தங்கராஜ் எல்லாம் பார்த்தோம். ஓரளவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பெருசா நம்ம போய் சொல்லல, தன்னை பத்தி விளம்பரப்படுத்திக்கல. இருந்தாலும் கூட இந்த மலையூர் காடு, மேல்மலை இந்த பகுதியெல்லாம் இன்னும் ரோடு போடாம இருக்குது. அதுக்கு எழுதி கொடுத்துருக்குது, நடக்கும். தைரியமா இருங்க. இந்த ஓடையில 2 இடத்துல தடுப்பணை கட்டுறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை நாகாவதிக்கு தெரியும். அது பிரகாசம் மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதை தன்னைப்படுத்தி விளம்பரப்படுத்துவதற்காக அல்ல. என்னென்ன பாட்டாளி மக்கள் கட்சியில வெற்றி பெற்றவங்க மக்களுக்கு பாடுபடக்கூடியவர்கள். இது யாரு வழிநடத்துறது? 45 ஆண்டு காலம் போராடி கொண்டிருக்கிற, எந்த பதவிக்கும் போகாமல் மக்கள் உரிமைக்கு உங்களுக்கு போராடுகிற நம்முடைய மகத்தான சக்தி, நம்முடைய குலதெய்வம் மருத்துவரையா அவர்கள் வழிநடத்துகிற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. மருத்துவரையாவினுடைய வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவர்கள். நம்முடைய சென்னையா அன்புமணி அவர்களின் வேட்பாளர் சௌமியா அன்புமணி. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர் நம்முடைய சௌமியா அன்புமணி. இப்ப இவங்க ஜெயிக்கிறது உறுதி. இவங்க ஜெயிச்சு போய் தான் பிரதமர் மோடி அவர்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும். அதுக்கான தேர்தல் மறந்துவிடக் கூடாது. ஆகவே நான் அதிகம் பேசல, அவரும் பேசி நிறைய ஊருக்கு போகணும். நீங்க எல்லாம் ஓட்டு போடுவீங்கன்னா 100% இல்ல, 200% உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நம்மளா தானே, உங்களை நம்பிதான் தேர்தல் நிக்கிற, வெற்றி உங்க கையில தான் இருக்குது, மாற்றம் இல்ல. நீங்க ஓட்டு போடுவீங்க. ஆனா இந்த கூட்டத்துக்கு பிறகு ஏற்கனவே 2-3 நாள் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இங்க வந்திருக்கிற எல்லாம் சக்தி மிக்க தாய்மார்கள், பெண்கள், நீங்க 10 பேர் சேர்ந்துட்டு வீடு வீடா போய் ஓட்டு கேளுங்க. சௌமியா அன்புமணி பத்தி சொல்லுங்க. தம்பிகள் சொல்லவே வேண்டியதில்லை. வீரத்தோட சிங்க மாதிரி சீறி போயிட்டு இருக்கிறீங்க. எல்லாரும் போகணும், பெரியவர்களா ஒவ்வொரு வீடு வேணா போய் ஓட்டு சேர்க்கிற பணியை வேகமா செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டி விரும்பி கேட்டு, இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் நான் உங்கள் பாதங்களை தொட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் சின்னம் மாம்பழம் சின்னம். உங்கள் சகோதரி, நம்முடைய சகோதரி சௌமியா அன்புமணி அவர்கள் மறவாதீர்கள், மறவாதீர்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன், பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் மாம்பழம் சின்னம் தான். ஓட்டு போடுவீங்க தானே? நம்புறோம். ஓட்டு போடுவீங்க, மாற்றம் இல்ல. வீடு வீடா போய் ஓட்டு கேட்கணும். அதோட இன்னைக்கு எதிர்கட்சியில் இருக்கிறவங்கள கூட கேட்கிறேன், நீங்க நினைச்சு பாருங்க, இருக்கிற வேட்பாளர் நல்ல வேட்பாளர், திறமையான வேட்பாளர், நாடாளுமன்றத்தில் வாதாடி பின்தங்கிய தருமபுரி மாவட்டத்திற்கு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவதற்கு நீங்க எல்லாம் கட்சியை மறந்து உங்க சகோதரியா நினைச்சு பொது வேட்பாளராக ஏற்று மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும், வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன், பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, 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 வணக்கம். நீங்க இப்ப ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, உங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கிற
ಗೌರವ ಅಮ್ಮಕ್ಕೆ సెల్లలకి జయమంగళాలిక நம்ம தொகுதி மட்டும் இல்ல, நம்ம கூட்டணி கட்சி தொகுதிகள் எல்லாம் போயிட்டு சென்னையில இருந்து எல்லாரும் மக்களை சந்திச்சு வந்துட்டு இருக்கேன். எனக்கு இங்க வந்தவுடன் என்னுடைய தாய் வீடு தர்மபுரி மாவட்டம், நம்முடைய மக்கள், நம்முடைய மண், இதெல்லாம் எப்ப பார்த்தாலும் எனக்கு உற்சாகம் அதிகம். அதுவும் என்னுடைய சகோதரிகள், என்னுடைய தங்கைகள் பார்த்தா எனக்கு அவ்வளவு உற்சாகமா இருக்கு. இந்த தேர்தல் இவ்வளவு வெயிலையும் பொருட்படுத்தாமல் இங்க இவ்வளவு பாசத்தோடு நீங்க வந்திருக்கீங்க. உண்மையிலேயே நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் தான். ஏன்னா வேற எந்த கட்சியிலும், எந்த அமைப்பிலும், எந்த கூட்டணியிலையும் இவ்வளவு பாசத்தோடு, இவ்வளவு வெயிலை பொருட்படுத்தாம, இவ்வளவு உணர்வோடு இங்கே வருகை தந்திருக்கின்ற என்னுடைய தம்பிகள், என் தங்கைகள், என் அண்ணன்மார்கள், அக்காமார்கள், பெரியோர்கள், வாக்காளர் பெருமக்கள், விவசாய பெருமக்கள், வியாபார பெருமக்கள், உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பரிவான வணக்கங்கள். எனக்கு முன்பு பேசிய நம்ம தொகுதியினுடைய சட்டமன்ற பண்ற கொஞ்சம் அமைதியா இரு. தண்ணி தானே வேணும் உனக்கு, தண்ணி தானே வேணும் உனக்கு. 57 வருஷமா நானும் தான் கேட்டுதான் இருக்கேன்டா. 57 வருஷமா கேட்டுன்னு இருக்கிறேன். சரியாப்பா, அவனுக்கு கூட்டிட்டு போய் தண்ணி வாங்கி கூடாது. பேசிட்டு இருக்கிறேன். நான் எவ்வளவு வெயில நின்றுட்டு இருக்கிறாங்க. நான் மட்டும் எதுக்கு தான் வந்தேன்? முடியல. ஒரு வருஷம், 10 வருஷம், 5 வருஷம் இல்ல, 57 வருஷமா கேட்டு இருக்கோம், போராடிட்டு இருக்கோம். மாத்தி மாத்தி இவங்க அவங்க திமுக, கலைஞர் ஜெயலலிதா, கலைஞர் ஜெயலலிதா, கலைஞர் ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின், இதுதான் வந்துட்டு இருக்கிறாங்க. நமக்கு தண்ணி கிடைச்ச பாடு இல்ல, வேலை வாய்ப்பு கிடைச்ச பாடு இல்ல, நம்ம வாழ்க்கை முன்னேறிய பாடு கிடையாது. அதனாலதான் நான் இங்க வந்திருக்கிறவங்களை தேடி வந்திருக்கிறேன். நான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறேன். நான் இனியும் வரப்போறேன். நான் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் 1996 முதல் நீங்க எல்லாம் சேர்ந்து அவருக்கு நீங்க வாய்ப்பளித்து உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தீர்கள். நம்முடைய தியாக செம்மல் திரு கௌரவ தலைவர் GK மணி அவர்கள் 3 முறை இந்த தொகுதி, மேட்டூர் தொகுதி சேர்த்து 4 முறை சட்டமன்ற உறுப்பினர். அவர் வரலன்னா இப்ப கூட இந்த டேங்க்ல இருந்து, ஸ்கூல் பில்டிங்ல இருந்து, பள்ளிக்கூடம், இந்த பஸ் ஸ்டாண்டு எதுவுமே வந்திருக்காது. யாரும் நான் போட்டது, அவர் போட்டதா நான் போட்டா 2 ஒண்ணு தான். யார் போட்டா எதுவும் வந்திருக்காது. இன்னும் மோசமா இருந்திருக்கும். அதனாலதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் நீங்க எல்லாம் இந்த தேர்தலில் எல்லாம் இங்க கூட்டணி கட்சி சார்ந்த எத்தனையோ நிர்வாகிகள் வந்திருக்கிறீங்க. பிரகாஷ் பேர் எழுதுவானு அதெல்லாம் விட்டுடு. வெங்கட்ராஜ் அவர்கள் அனைத்து கூட்டணி கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, புதிய நீதி கட்சி, அமமுக கட்சி, OPS அவர்கள் தலைமையில் இருக்கின்ற அணி, கொங்கு பெஸ்ட் ராமசாமி போன்றவர்கள் எல்லாம் இங்கே வருகை தந்து என் உயிரினும் மேலான பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பரிவார வணக்கங்கள். மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேட்பாளரை நிறுத்தி வைத்திருக்கின்றார். முனைவர் சௌமியா அன்புமணி. ஆமா, சௌமியா அன்புமணி. ஆமா, என் வீட்டம்மா தான். என்னால இந்த தேர்தலில் போட்டியிட முடியல. ஏன்னா நிறைய வேலைகள் இருக்கு. எனக்கு எல்லா தொகுதிகளுக்கும் போனோம், மற்றதெல்லாம் வேலைகள் இருக்கு. என்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா, 2026 இன்னும் 2 வருஷத்துல MLA வரப்போகுது. இந்த MLA தேர்தலில்
திமுக அண்ணா திமுக இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமைக்கணும். அதுதான் என்னுடைய நோக்கம். அது நம்ம ஆட்சியா இருக்கணும், நம்ம ஆட்சியா இருக்கணும். ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு கொடி பிடிச்சுக்கிட்டு இவங்களுக்கு கோஷம் பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு வாழ்க இவங்க வாழ்கன்னு நம்ம தோளில சுமந்துட்டு இவங்களை முதலமைச்சர் ஆக்கிக்கிட்டு அவங்கள முதலமைச்சர் ஆக்கிக்கிட்டு அவங்க கிட்ட போய் ஐயா என் ஊருக்கு தண்ணி இல்லையா, ஐயா உங்க தண்ணி எங்களால பார்க்க முடியுதுயா, எங்க பிள்ளைங்களுக்கு தண்ணி இல்லையா, பள்ளிக்கூடம் இல்லையா, கல்லூரி இல்லையா, வேலை வாய்ப்பு இல்லையா, இடஒதுக்கீடு இல்லையா, சமூக நீதி இல்லையா, இந்த டாஸ்மாக் கடையை மூடையான்னு கேட்டுட்டு கெஞ்சிட்டு இருக்கிறோம். நம்ம எவ்வளவு காலமா கெஞ்ச போறோம்? போதும்பா. இவங்களை டாஸ்மாக் கடை மூட போறாங்களா, போதையை ஒழிக்க போறாங்களா? இல்ல, அது என்னால முடியும், என் மேல நம்பிக்கை வைங்க, நான் மூடுறேன் உங்களுக்கு. அதுலயும் பெண்கள் நீங்க நம்பிக்கை வையுங்க. திமுக மூடாது, அண்ணா திமுக மூடாது, நான் மூடுறேன். அது மட்டும் இல்ல, அதை விட மோசம் என்ன, போதைப் பொருட்கள், இந்த கஞ்சா, அபின், காக்கேன், ஹெரோயின், இந்த பவுடர் எல்லாம் இந்த பசங்க எல்லாம் எனக்கு பயமா இருக்குதுமா. ஓ குடிச்சிட்டு வந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், நாத்தடிக்கும். வீட்டுல பொய்யணும் யாரோ குடிச்சு வந்தா நாத்தடிக்கும், தெரிஞ்சு போகுது. ஆனா இந்த போதைப் பொருள் இல்ல, இந்த கஞ்சா அப்புறம் இந்த பவுடர் எல்லாம் பண்றானுங்க, ஊசி எல்லாம் போட்டுக்கிறாங்கல்ல, உங்களுக்கு தெரியறதுக்கு ஒரு வருஷம் ஆகும். தெரியாது, அவன் மாட்டம் வருவான், ஏதோ சாப்பிடுவான், ரூமுல போயிடுவான், அப்படி படுப்பான், ஏதோ பார்ப்பான். ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு உடம்பெல்லாம் ஒட்டி போய் அப்படி ஒரு மாதிரியானதா ஓ என்னன்னு பார்த்தாதான் அப்போ இந்த போதைப் பொருள் பயன்படுத்துறான்னு நமக்கு தெரியும். இது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இது என்னால என்ன பண்ண எனக்கு மனசெல்லாம் பதன்னு இருக்கு. ஆனா இது ஸ்டாலின் அவருக்கு ஒண்ணும் கிடையாது, எடப்பாடி அவருக்கு ஒண்ணும் கிடையாது, எனக்கு இருக்கு. அதனால்தான் இந்த தேர்தலில் ஒரு மாற்றம் வேணும் தான் இந்த தேர்தலில் கூட்டணி அமைச்சிருக்கிறோம். இல்ல நம்ம அவங்க இவங்க அப்படி போயிருக்கலாம். நான் தான் சொல்லிட்டேன், வேண்டாம்பா, போதும்பா. இவங்கிட்ட அதை சொல்லிட்டேன், இவங்கிட்ட வேண்டாம், 2 பேருமே வேண்டாம். இவங்க 2 பேர்கிட்டையும் 57 வருஷமா ஆட்சியை விட்டோம். எவ்வளவு 57 வருஷம், நிறைய பேர் நீங்க பிறந்திருக்க மாட்டீங்க. அந்த காலத்துல ஏன் ஆட்சியை விட்டது? அண்ணா அவர்கள் வந்தார். அண்ணா நல்ல மனுஷன், நேர்மையானவர், நல்ல நேர்மையான வேட்பாளர்களை நிறுத்தி வச்சார். அப்போ அண்ணா அவர்களும் சரி, காமராஜ் அவர்களும் நேர்மையான அரசியலை கடைபிடித்தார்கள். அப்போ வேட்பாளர்கள் எல்லாம் யாரும் நீங்க பார்க்கல. அப்போ அண்ணா காலத்துல யாருமே வேட்பாளர் யாரும் பார்க்கல. அண்ணா சொல்லிட்டாரா நல்ல வேட்பாளராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அண்ணா சொன்ன சின்னத்துல ஓட்டு போட்டீங்க. அதன் பிறகு எம்ஜிஆர் வந்தார், அவரும் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்ல வேட்பாளர் தான் நிறுத்தி வச்சார். எம்ஜிஆர் சொன்ன சின்னத்துல ஓட்டு போட்டீங்க. ஆனால் அதற்கு பிறகு வந்தவர்கள் பாத்தீங்கன்னா சும்மா அந்த வேட்பாளர் எல்லாம் ஒண்ணு கிடையாது. அவங்களுடைய அடிமையா, அவங்களுடைய டம்மியா, அவங்களுக்கு தகுதி இல்லாதவங்களாக, அவங்க எல்லாமே அறவரையா, எல்லாமே அந்த எப்படி கொள்ளடிக்கிறவங்க, அப்படிதான் வேட்பாளராக போட்டு வச்சிருக்கிறாங்க. அதுல இந்த தேர்தலும் அப்படிதான். இந்த தேர்தலில் 3 வேட்பாளர்கள். ஒரு வேட்பாளர் நம்ம வேட்பாளர் சௌமியா அன்புமணி, முனைவர் பட்டம். முனைவர் பட்டம்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாது, டாக்டரேட் பட்டம். MA சோசியாலஜி முடிச்சு டாக்டரேட் பட்டம், ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாங்க. அவங்க என்னன்னா சௌமியா அன்புமணி என்ன பண்ணிருக்காங்க, ஐநா சபை யாரா கேள்விப்பட்டிருக்கலாமா? ஐநா சபை, ஐக்கிய சபைகள், அதெல்லாம் தெரியாது. தெரிஞ்சதுன்னா நம்ம ஏன் போய் இருக்க போறோம், நம்ம எங்கேயோ இருந்திருப்போம். வெகுளி மக்கள். ஆனா பாசத்துக்கு அளவே கிடையாது. அந்த வெகுளியான மக்கள். ஐநா மன்றத்துல அங்க போய் பெண் உரிமை பத்தி பேசினதில்ல, போராடி இருக்காங்க. யாரு? நம்ம வேட்பாளர் சௌமியா அன்புமணி. பெண் உரிமைனா என்ன? உங்களுடைய உரிமைகள், உங்கள் பிள்ளைகளுடைய உரிமைகள், பெண் குழந்தைகளுடைய உரிமைகளை பத்தி ஐநா சபையில போய் பேசியிருக்கிறாங்க நம்ம வேட்பாளர் சௌமியா அன்புமணி. ஏன் டெல்லி நாடாளுமன்றத்தில் பேச மாட்டாங்களா? உறுதியா பேசுவாங்க, உறுதியா பேசுவாங்க. பசுமை தாயகம் தலைவரா 20 ஆண்டுகள் அவங்க பணியாற்றிட்டு இருக்காங்க. பசுமை தாயகம் ஐயா தொடங்கின ஒரு தொண்டு நிறுவனம். 30 லட்சம் மரங்களை நட்டிருக்கிறாங்க அவங்க தலைமையில. 1500 ஏரிகளை தூர்வாரி இருக்காங்க அவங்க தலைமையில. உலகம் முழுவதும் பல மேடைகளில், பல மாநாடுகளில் பெண்களை பற்றி, பருவநிலை மாற்றம், காலநிலை மாற்றம், குடிநீர் பிரச்சனையை பற்றி பேசியிருக்கிறாங்க. அதுவும் பெண் குழந்தைகளை பற்றி எல்லாம் பேசியிருக்காங்க.
இங்க நமக்கு பெரிய பிரச்சனை என்ன? தண்ணீர் பிரச்சனை. சுத்தி தண்ணீர் இருக்குது. எனக்கு அதுதான் கொடுமையா இருக்குது. எனக்கு என்னால தாங்கிக்கவே முடியல. நம்ம ஊர்ல டேம் இருக்கு, மேட்டூர் நம்ம மாவட்டத்துல காவிரி ஓடுது. ஆனா அந்த தண்ணிய நமக்கு வாயில வர்றதுக்கு 25 ஆண்டு காலம் ஐயா போராடிய பிறகுதான் ஒகேனக்கல் கூட்டுக்குடின்னு அறகுறையா ஒரு திட்டம் கொடுத்து அது ஏதோ அப்பப்ப கொஞ்சம் நாக்கில தொட்டு பார்த்துட்டு இருக்கோம். இது கொடுமை எங்கேயாவது நடக்குமா? நம்ம ஊர்ல தான் நடக்குது இது. அதனால இதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசையா இருக்கு. இந்த அரசியலே மாற்றி அமைக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அதற்கெல்லாம் நீங்க வாய்ப்பு கொடுங்க. கட்சி, ஜாதி, மதம், இனம் பார்க்காதீங்க. இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தல் வேட்பாளரை பாருங்க. நான் சொன்னேன்ல, அண்ணா காலத்துல சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க. ஏன்னா நல்ல வேட்பாளர் நிறுத்தி வச்சார். அதன் பிறகு வந்தவங்க யாரும் நல்ல வேட்பாளர்லாம் இல்ல. இந்த தேர்தலையும் சின்னத்தை பார்த்து இல்ல, அதாவது இந்த தேர்தல வேட்பாளரை பார்த்து ஓட்டு போடுங்க. இவ்வளவு காலமா சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க. இல்ல ஜாதியை பார்த்தோ, மதத்தை பார்த்தோ, இனத்தை பார்த்தோ, மொழியை பார்த்தோ சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க. இந்த ஒரு தேர்தல்ல வேட்பாளரை பார்த்து ஓட்டு போடுங்க. அதான் உண்மையான வேட்பாளரை பாருங்க. அண்ணா திமுக வேட்பாளர், திமுக வேட்பாளர், நம்ம வேட்பாளர், 3 வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. அண்ணா திமுக வேட்பாளர் அவர் ஒரு மருத்துவர், மெடிக்கல் காலேஜ்ல அவர் அசிஸ்டன்ட். அவர் பக்கத்து தெருவில் கூட யாரும் தெரியாது. அவர் தருமபுரி டவுன்ல தான் வீடு இருக்கு. அவர் பக்கத்து தெருவில் கூட அவர் யாரும் தெரியாது. நான் அவரை ஏளனமா நான் பேசல. அவர் மேல மரியாதை நிச்சயமா எனக்கு இருக்கு. இருக்கிறது நான் சொல்றேன். அவர் கேபி அன்பழகன் நில்லுதான் நிற்பாரு, உட்காருனா உட்காருவார். கேபி அன்பழகன் யாரும் தெரியல, முன்னாள் அமைச்சர். அவர் அதிமுக வேட்பாளரை பார்த்து உட்கார் அப்படின்னு உட்கார்ந்துருப்பார், நில்லுதான் நிற்பார். அப்படிப்பட்ட வேட்பாளர் உங்களுக்கு வேணுமா? இல்ல. அப்படிப்பட்ட வேட்பாளர் உங்களுக்கு என்ன செய்ய போறாரு? காலையில கேபி அன்பழகன் போன் பண்ணி, ஐயா நானு பெரும்பாலும் போனோம், போயிடலாமா ஐயா அப்படின்னு கேட்பார். அப்படிப்பட்ட வேட்பாளர் வேணுமா உங்களுக்கு? இல்ல, தேவையில்லை. அவரால் சுயமா எதுவும் செய்ய முடியாது. திமுக வேட்பாளர் அதுக்கு அதோட மோசம். அவருடைய முதலாளி எங்க தெரியுமா இருக்கிறாரு? திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏவாவேலுன்னு ஒரு அமைச்சரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏவாவேலு திருவண்ணாமலை சேர்ந்தார். அவருடைய திமுக வேட்பாளர் முதலாளி ஏவாவேலு. ஏவாவேலு அங்கிருந்து போன் பண்ணோம் பண்ணி, அங்க போனா அப்புறம் போவார். அப்படிதான் 2 கட்சியும் வேட்பாளர்கள். அதனால இவங்களால இந்த தொகுதிக்கு, இந்த பகுதிக்கு, உங்க வீட்டுக்கு, உங்க தெருவுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு எதுவுமே வரப்போறது கிடையாது. ஆனால் சௌமியா அன்புமணியை நீங்கள் தேர்வு பண்ணுங்க. நானும் அவரும் இணைந்து நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு அத்துணை நடவடிக்கைகள் எடுப்போம். நீங்க எல்லாம் என் மேல நம்பிக்கை வச்சு 2014 எவ்வளவு எதிர்ப்புகள் மீறி என்ன தேர்வு பண்ணிக்கிறீங்க. தேர்வு பண்ணீங்களா? ஓட்டு போட்டீங்கல்ல, என்ன உங்களை எம்பி ஆக்கினீங்கல்ல 5 வருஷம். சுத்தி 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 வந்தல உங்ககிட்ட நான் வந்தல. நான் வீட்டிலே சுத்தி சுத்தி வந்தேன் 5 வருஷமா. எவ்வளவோ திட்டங்கள் நான் உங்களுக்கு கொண்டு வந்தேன் 5 வருஷத்துல. சிப்காட் வேணும் வேணும் வேணும்னு எவ்வளவு காலமா கோரிக்கை, போராட்டம் பண்ணி 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 சிப்காட் நம்ம மாட்டில் நம்முடைய எம்எல்ஏக்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம கட்சியில சிப்காட் போராட்டம் பண்ணி இப்ப சிப்காட் தொடக்க பணியில் இருக்கு. முரப்பூர் தருமபுரி ரயில்வே திட்டம் 80 ஆண்டு கால கனவு 19 முறை அமைச்சர்களையும் அதிகாரிகளை சந்திச்சு சந்திச்சு சண்டை போட்டு 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 இன்னைக்கு அந்த திட்டம் நிறைவேறி இருக்கு. பாதியில நின்று போச்சு. ஏன் நின்று போச்சு தெரியல. கடந்த முறை நான் வெற்றி பெற முடியவில்லை. கடந்த முறை தொகுதியில என்ன தேர்வு பண்ணல. வேற யாரோ திமுகவை சார்ந்த செந்தில் ஒரு தேர்வு பண்ணீங்க. அந்த செந்தில யாராவது பார்த்திருக்கீங்களா? ஒண்ணும் கிடையாது. அவர் ட்விட்டர்ல இருப்பாரு, பேஸ்புக்ல இருப்பாரு, அவ்வளவுதான். இவ்வளவு பெரிய தப்பு ஒண்ணு பண்ணிருக்கீங்க போன தேர்தல்ல. இந்த தேர்தலையும் அது மாதிரி தப்பு பண்ணாதீங்க. நாங்களாம் உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறோம். மற்றவங்களாம் கொள்ளடிக்கு வந்திருக்கிறானுங்க. உங்களுக்கு நாங்கள் பணி செய்ய, சேவை செய்ய, வாழ்க்கை தரத்தை உயர்த்த நாங்கள் வந்திருக்கின்றோம். மற்றவர்கிட்ட கொள்ளடிக்கணும் கொள்ளடிக்கணும் கொள்ளடிக்கணும். கான்ட்ராக்டர்னா கொள்ளடிக்கணும், எதனாலும் கொள்ளடிக்கணும். 57 வருஷமா அந்த 2 கட்சியும் கொள்ளடிச்சு 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 உங்க வாழ்க்கையை சுரண்டிட்டாங்க, நாசம் பண்ணிட்டாங்க. சாராய கடையை திறந்து கஞ்சா விட்டுட்டு
என்னென்னமோ பண்ணி எவ்வளவோ திட்டங்கள். எனக்கு இங்க இந்த பகுதி பெரும்பாலும் எல்லாம் ஒரு டேம் கட்டணும், நாகவரத்தில வர தண்ணி அங்கங்க செக் டேம் கட்டணும், அதெல்லாம் இங்கே ஒரு டேம் கட்டணும், இல்ல கீழே ஒரு டேம் கட்டி பெருசா, இதெல்லாம் பெரிய பிரச்சனை. நான் பெரிய திட்டங்கள்லாம் வச்சிருக்கிறேன். நான் அதற்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சௌமியா அன்புமணி ஒரு பெண், ஏமா உங்களில் ஒருவர், இது விட நான் என்ன சொல்லணுமா உங்ககிட்ட? நான் செய்தி எல்லாத்தையும் போய் சொல்லுங்க, ஏமா சொல்லு, வீடு வீடா போங்க. பாரு, இந்த தேர்தலில் ஒரு பெண் நிக்கிறாங்க, போட்டிடுறாங்க, சௌமியா, அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடணும்னு எல்லாம் சொல்லுவீங்களாமா? எல்லா வீட்லயும் போய் சொல்றீங்களா? 7,47,000 பெண் வாக்காளர்கள் இருக்கிறாங்க இந்த தொகுதியில். 7,47,000 அவ்வளவு பேர் போட்டா இந்தியாவிலே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் சௌமியா அன்புமணி வெற்றி பெறுவார். இந்தியாவிலே அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதான் அந்த நம்பிக்கை தான் நான் சொல்றேன். நான் அவங்க உங்களுக்கு எல்லா பிரச்சனைனா அவங்க ஒரு போராளி, பிடிவாதமா இருப்பாங்க. எதுல ஏதாவது ஒரு பிரச்சனைனா, அதுவும் பெண்களுக்கு பிரச்சனை, பெண் பிள்ளைங்களுக்கு பிரச்சனை, பெண் குழந்தைங்களுக்கு பிரச்சனைனா முதல்ல உதவிக்கிறது யாரு? சௌமியா தான் நிற்பாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு எல்லாம் நான் சொல்லியிருக்கேன்ல, 30 லட்சம் மரங்கள் நட்டிருக்கிறாங்க, 1000 ஏரியில தூர்வாரி இருக்காங்க. நல்ல திட்டங்களை கொண்டு வருவாங்க, தண்ணீர் திட்டங்கள் எல்லாம் பண்ணுவாங்க, தூர்வாரத்தெல்லாம் பண்ணுவாங்க. அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்திங்க. அதிமுக வாக்காளர்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். எங்க இருப்பாங்க, கேட்டுட்டு இருப்பாங்க, கேட்டுதான் இருப்பாங்க. ஒரு வேண்டுகோள் என்ன, உங்க வாக்கு நீங்க வீணாக்காதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. அதிமுக தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாவும் இல்ல, டெல்லியில ஆளுங்கட்சியாவும் இல்ல, தேசிய கட்சி கூட்டணியும் இல்ல. அதிமுகவுக்கு பிரதமர் வேட்பாளரும் கிடையாது. இது இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிற தேர்தல் கிடையாது. அதனால எதுக்கு உங்க வாக்கு வேஸ்ட் பண்றீங்க? ஒன்னும் ஆக போறது கிடையாது. உங்க கோபம் திமுக மேல தானே இருக்கு, அதிமுக கோபம் திமுக மேல தானே இருக்கு. திமுக வீழ்த்தினா நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க, திமுக வீழ்த்திடுறோம். நியாயமா தானே சொல்றேன் நானு. இல்ல அதிமுக ஓட்டு வேஸ்டா தான் போகுது. அவங்க ஓட்டு எனக்கு நமக்கு போடுங்க, நமக்கு போட்டா திமுக தோல்வி அடையும். அதே போல அரசு ஊழியர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள். அரசு ஊழியர்கள், நீங்களும் போன முறை திமுக வரிஞ்சு கட்டிட்டு ஓட்டு போட்டீங்களே, வரிஞ்சு கட்டிட்டு ஓட்டு போட்டாங்க. கிடைச்சது என்ன? பெரிய நாமம், கோவிந்தா கோவிந்தா, பெரிய பெரிய நாமம் போட்டாங்க. என்ன நாமம்? பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்க கொண்டு வருவோம், 10 லட்சம் பேரை நிரந்தரமாக்குவோம், 5 லட்சம் புதுசா நாங்க கொண்டு வருவோம். என்னென்னவோ போய் விட்டாங்க. பொய் மூட்டை, இந்த புழுகு மூட்டை. திமுக புழுகு மூட்டை, புழுகி புழுகி புழுகி. தாத்தா நேற்று வந்தார் உதயநிதி ஸ்டாலின், அவரு அவங்க தாத்தா புழுகுறது சொல்றாரு, அவங்க அப்பா புழுகுறது, இவரு புழுகுறது. வாயை திறந்தா பொய் தான், பொய் தான், வாயை திறந்தா பொய் சொல்லி சொல்லி சொல்லியே. இன்னொரு அரசு ஊழியர்களுக்கு சொல்றேன், நீங்க இந்த தேர்தலில் திமுகவை தோக்கடிச்சீங்கன்னா அடுத்த மாசமே உங்களுக்கு பழைய ஓய்வூதியம் கிடைக்கும். கரெக்ட் தானே? ஸ்டாலின் பயந்துருவார், ஐயோ தோத்துட்டுமா, உடனே கையெழுத்து போடு, பழைய ஓய்வூதியத்தை போடுன்னு அடுத்த மாசமே உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு என்ன பண்ணணும்? திமுகவை தோக்கடிக்கணும், பாமகவை நீங்க வெற்றி பெற வைக்கணும். அப்பதான் உங்களுக்கு பழைய ஓய்வூதியம் கிடைக்கும். என்ன எவ்வளவோ பேசிட்டு இருக்கா, நீங்களும் வெயில நின்றுட்டு இருக்கீங்க. நானும் இன்னும் நிறைய இதெல்லாம் போய் கொளத்தூர் எல்லாம் போயிட்டு அங்க புகழ்ந்தவாடி வரைக்கும் போய் நாளைக்கு சுத்திட்டு இருக்கிறேன். நான் நிச்சயமா நான் வரேன், வெற்றி விழாவுக்கு உறுதியா வரேன். இங்கே நான் பேசுறேன். நானு வேட்பாளர் வேற பகுதியில் போயிருக்கிறாங்க. உங்களில் ஒருவர் சௌமியா அன்புமணி அவர்கள், நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவருடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர், பிரதமர் மோடி அவர்கள் நல்லாசி பெற்ற வேட்பாளர், நம்முடைய வாசன் அவர்கள் ஆசி பெற்ற வேட்பாளர், டிடிவி தினகரன் அவர்களும், ஓபிஎஸ் அவர்களும், நம்முடைய பெஸ்ட் ராமசாமி அவர்களும், ஏசி சண்முகம் அவர்கள், பாரிவேந்தர் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளர், தேவகவுடா அவர்கள் உள்ளிட்ட அனைத்து தலைவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர் நம்முடைய சௌமியா முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு பணியோடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏப்ரல் 19ஆம் தேதி போயிட்டு காலையிலே சீக்கிரம் போயிடுங்க. போயிட்டு அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், எலக்ட்ரானிக் voting மிஷின், அதுல 6வது இடத்துல இருக்கிறாங்க. எந்த இடத்துல? 6வது இடத்துல சௌமியா அன்புமணின்னு இருப்பாங்க. 6வது இடத்துல மாம்பழம் சின்னம் இருக்கும். சௌமியா அன்புமணி பேர்ல மாம்பழத்தை பார்த்து கூத்துங்க. நிச்சயமா அவர் வெற்றி பெறணும். அதனால இதெல்லாம் நீங்கள் மனதில் எல்லாத்துக்கும் போய் சொல்லுங்க, ஊர் ஊரா போய் சொல்லுங்க. ஒரு பெண் வரணும். இந்த தொகுதியில் இது வரைக்கும் ஒரு பெண் உறுப்பினர் வந்தது கிடையாது.
வரணும்னு ஆசை இருக்குல்லம்மா அவங்களுக்குலாம். முதல் முறையா ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து உங்களுடைய பெண்களுடைய குரல் அங்கே டெல்லிக்கு ஒழிக்க வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சௌமியா அன்புமணி அவர்களை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்ய வேண்டும். மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என மாம்பழம் சின்னம், மாம்பழம் சின்னம். ஒரு ஆள் மட்டும் ஒட்டு வைக்காதீங்கம்மா. ஒரே ஒரு பணமரத்துல வவாலா மாமரத்துக்கே சவாலா 5 5 10 மாமரனா கெத்து 5 5 10 மாமரனா கெத்து 5 5 10 மாமரனா கெத்து பணமரத்துல வவாலா மாமரத்துக்கே சவாலா பணமரத்துல வவாலா மாமரத்துக்கே சவாலா. வேட்பாளர் என் பேர் சௌமியா அன்புமணி. நான் மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பாரத